ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிஷ் போன் ஸ்டிச் தான் பார்க்க போறோம் ஆரியில. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச். இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல நான் போட்ட நம்மளோட சேனல்ல நான் போட்ட எல்லா ஸ்டிச்சுமே கண்டிப்பா முக்கியமான ஸ்டிச் தான். அது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு நல்லா வரும். ஒரு சிலர் வந்துட்டு நான் என்னதான் பிராக்டிஸ் பண்ணாலும் லைன்ல வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வராது. ஆரிய பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஃப்ரீ டைம்லலாம் வந்துட்டு நீங்க போட்டு போட்டு பாருங்க. அதே மாரி எண்டு நாட்டு வரலன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டுருக்காங்க. எண்டு நாட்டும் வந்துட்டு உங்களுக்கு போட போட தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? போட்டு பழகிட்டு போட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த பழக்கம் வந்துரும். எப்படி போடணும்? எந்த மாதிரி த்ரெட்ட இழுக்கணும்? அப்படிங்கிறது. ஓகேவா? அதனால எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆரியில வந்துட்டு நீட்டாவும் ஸ்டிச் போட முடியும். ஆரியில எல்லா ஸ்டிச்சுமே கரெக்ட்டா போட முடியும். சரிங்களா? வாங்க இப்போ இந்த ஃபிஷ் போன் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்ல எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஜரியிலையும் போடலாம். இப்போ வந்து நான் நம்பர் 14 0.5 mm தான் வந்துட்டு நீடில் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துறேன். எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி 3 லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த வி மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி 2 த்ரெட் எடுத்து நீங்கள் வந்துட்டு நாட் போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு இப்போ வந்துட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 லைன் வரைஞ்சிருக்குன்னா அதில் 2வது லைன் இருந்து த்ரெட் எடுக்கிறோம். நான் வந்துட்டு சில்க் த்ரெட்ல போடுறேன். இப்போது ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு மெதுவாக பிடிச்சிடுங்க. இழுத்துட்டு இங்கே ஒரு லாக் போட்டுறோம். போட்டுட்டு அதே மாதிரி இங்கே இந்த லைனுக்கு கொண்டு போயிட்டு இப்படியே கொண்டு வந்து இங்கே ஒரு லாக் போட்டுறோம். ஓகேங்களா? போட்டுட்டு இங்கே வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு செயின் எடுக்கிறோம். நார்மல் செயின் எடுக்கிறோம். நார்மல் செயின் எடுத்துட்டு அப்படியே திருப்பி மேலே இருக்கிற கோட்டுக்கு போகிறோம். போயிட்டு அங்கே குத்தி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பட்டன் கூல் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு அங்கே ஒரு குட்டி செயின் போட்டுக்கிறோம். குட்டி லாக். குட்டி செயினை தான் குட்டி லாக்குன்னு சொல்கிறோம். இழுத்துட்டு குட்டி செயின் போட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு கொண்டு வந்து இழுத்து பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நார்மல் செயின் எடுத்துக்கிறோம். குட்டி லாக்குங்கிறது குட்டி செயின் தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எண்டு நாட்டுன்னு நினச்சிடக்கூடாது. குட்டி செயினை தான் நாங்கள் வந்துட்டு குட்டி லாக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? திருப்பியும் நார்மலாக ஒரு செயின் எடுக்கிறோம். இதை மாதிரி தான் நான் போட்டுகிட்டே வரேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போது இது வந்துட்டு லீஃப் ஃபில்லிங்க்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு நீங்கள் இன்னும் நெருக்கமாக போட்டிங்கன்னா லீஃப்க்கெலாம் வந்துட்டு அந்த மாதிரி தான் போடுவாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் லீஃப் ப்ளவுஸ் ஒரு கலர் அதாவது கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் த்ரெட்டு ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸுக்கு லீஃப் ஃபில்லிங்லாம் வந்துட்டு கொடுக்கும்போது அவ்வளோ நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஸ்டிச்சை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபிஷ்ஷோட போன் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து பழகறதுக்காக நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஜரியில் ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ அதனால தான் நான் சில்க் த்ரெட்ல போடுறேன். அதே மாதிரி வந்துட்டு சில்க் த்ரெட்ல போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. இல்லைன்னா வந்துட்டு அது உங்களுக்கு சீக்கிரமாகவே அறுந்தறுந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
முடிக்க போகிறேன். எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டோம். இந்த 4 நூலில் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு எண்டு நாட் போடுறப்போ கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அது சரியாயிடும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு கேமராக்காக காட்டுறதுக்காக தான் நான் நூலெல்லாம் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போது சென்டரில் தான் நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ இப்படி வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா நூல் எடுத்துக்கோங்க. இழுத்துட்டு இங்கே கொண்டு போய் சென்டரில் நீடியில் உள்ளே இறக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்துடும். இப்போது எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ்ஷோட போன் மாதிரியே இருக்கா? அதனால தான் இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்துட்டு ஃபிஷ் போன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சென்டரில் ஒரு செயின் எடுப்போம் இல்லையா, அதுவுமே வந்துட்டு லைன் மேலேயே வைக்கணும். அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு லூப் எடுக்கிறோம் இல்லையா, சைடில் லூப் எடுத்துகிட்டு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிற மாதிரி இழுப்போம் இல்லையா, அதுவும் வந்துட்டு ரெண்டு அதாவது இந்த பக்கம் ஒரு செயின் அந்த பக்கம் ஒரு செயின் போடுவோம். அடுத்த செயின் போடும்போது இடையில கரெக்டான கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? செயின் போடும்போது எல்லாத்துக்கும் இடையில கரெக்டான கேப்போடு போட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களால் வந்துட்டு லீஃப் ஃபில்லிங்கில் வந்துட்டு கரெக்டாக பண்ண முடியும். அது உங்களுக்கு லீஃபில் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக் வருங்கிறது தெரியும். இப்போ இதிலே கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அதில் ஈஸியாக போட்டுற முடியும். அதே மாதிரி செயினில் வந்துட்டு அதாவது சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் 4 நூல் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக 2 நூல் அதாவது 2 நூலாக இருக்கும் இல்லையா, 2 நூல் மேலே 2 நூல் அப்படிலாம் இருக்கவே கூடாது. கரெக்டாக இருக்கணும். அப்படி கரெக்டாக இல்லைனாலும் நீட்டாக எடுத்து விட்டுட்டு நீட்டாக போடுங்க. சரிங்களா? இப்போது ஜரியில் போடலாம். இதே மாதிரி லைன் வரைஞ்சிக்கோங்க, வியும் வரைஞ்சிக்கோங்க. சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு மேலே லைனுக்கு கொண்டு போயிட்டு லாக் போட்டுடலாம். லாக்னால் குட்டி செயின் எடுத்து அங்கே லாக் போடுறோம், அவ்வளோதான். குட்டி செயின் எடுக்கிறோம், அவ்வளோதான். சைடு கொண்டு போய் குட்டி செயின் எடுத்துகிட்டு இப்படி லாக் போட்டுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நார்மல் செயின் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அடுத்தது அந்த லைன் மேலே வைக்கிறோம். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சில்க் த்ரெட்டில் நான் போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான். இந்த த்ரெட்டு கொஞ்சம் கிளாத்தை விட்டு வெளியே வரப்பையும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியில் வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். இப்படி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீடியில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டையும் கீழே இருக்கிற த்ரெட்டையும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிடும். ஓகேவா? சென்டரில் லாக் போடுறோம்ல, அதுவும் வந்துட்டு அந்த சென்டர் லைன்லேயே தான் வரணும். இது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு அதிலே சொல்லி கொடுத்துட்டேன். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சென்டரில் ஒரு செயின் எடுத்துட்டோம். மேலே இருக்கிற கோட்டுக்கு போகிறோமா, ஃபஸ்ட் லைனுக்கு போகிறோமா, போயிட்டு இப்படி இழுத்துட்டு வரோம். மறுபடியும் சென்டர் லைன்லேயே வந்துட்டு குட்டி செயின் எடுத்துகிட்டு அதை லாக் பண்ணுறோம். மறுபடியும் இந்த லைனுக்கு கொண்டு வரோம். மறுபடியும் சென்டர் லைன்லேயே போயிட்டு குட்டி செயின் எடுத்து லாக் போட்டுறோம். மறுபடியும் நார்மல் செயின் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சேம் ப்ரொசீஜர்.
இப்போது இதை நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் ஜரிலையும் போட்டிருக்கேன், சில்க் த்ரெட்லேயும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மிஸ்டேக்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இது எல்லாமே நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது முக்கியமான ஸ்டிச். 2 சைடுமே நம்ம ஸ்லாண்டிங்காக போடுற ஸ்டிச்சும் வந்துட்டு ஒரே லைனில் இருக்கணும். அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக போடுற ஸ்டிச்சுக்கு இடையில், அடுத்தடுத்த ஸ்டிச்சுக்கு இடையில் வந்துட்டு கேப் இருக்கணும், கரெக்டான கேப் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்லாண்டிங்காக போடுற ஸ்டிச் இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு த்ரெட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று முறுக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது. அது எல்லாமே கரெக்ட் பண்ணி தான் நீங்கள் ஸ்டிச் கரெக்டாக போடணும். இந்த ஸ்டிச் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நீங்கள் ஒரு செயின் எடுப்பீங்க இல்லையா, நார்மல் செயின், அதுவுமே வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று செயின் நூல் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது, கரெக்டாக நீங்கள் போடணும். அதே மாதிரி இந்த ஸ்டிச் வந்துட்டு நெக்லைனுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்லீவோட பார்டருக்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபில்லிங் ஸ்டிச்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.